எல்லாருக்குமே வணக்கம். இது மை ட்ரீம் வேர்ல்டு. வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ப்ளீஸ், நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறேன். பார்க்குறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போ ஜேகே பார்த்தா பெட்ல புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த ட்ரீம் வந்ததுனால ஜேகே தூங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு லேப்டாப் உட்காந்து தன்னோட மாஃபியா ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். மாஃபியா ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு சடனா ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதான் நம்ம தயாங்கோட பேக் சைடு தான் பார்த்திருப்பால. யாரா இருப்பான் பேக் சைட்லயே செம்மையா இருந்தானே, ஒரு நாள் கிடைச்சா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ட்டு ஜேகே யோசிச்சுக்கிட்டே இருந்த வாக்குல அவன் அப்படியே கண்ணை மூடி படுக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே அவன் தூங்கிடுறான். ஜேகே காலையில எழுந்திரிச்சு பார்த்தா இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். இது வரைக்கும் நான் தூங்குனதே கிடையாது. என்ன இவனை பத்தி யோசிச்சா மட்டும் எங்க இருந்துடா எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் டைம் பார்த்தேன்னா உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஜேகேக்கு ஒரு கால் வருது. இவன் எடுத்துட்டு ஹலோ அப்படின்னா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சுகா தான் ஃபோன் பண்ணுது. என்னடா எந்திரிச்சிட்டா அப்படின்னா இப்பதான் எந்திரிச்சேன் அப்படின்னா, என்ன மாஃபியாக்கே இங்க இவ்வளோ நேரம் தூங்குறாதா? ஜஸ்ட் இப்பதான் தூக்கமே வந்துச்சு, அதனாலதான் இப்பதான் தூங்குனேன் அப்படிங்கிறான். சரி, ஓகே ஓகே, நீ என்ன காலேஜ்க்கு கிளம்பி போறியா? காலேஜை பத்தி டீட்டெயில் கேட்டுக்கோ, நம்ம காலேஜ்ல எந்த ஒரு இல்லீகல் விஷயமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம 2 பேருமே மாஃபியா கிங், நம்ம பண்றதே இல்லீகலான விஷயம் தான், இதுல என்ன காலேஜ்ல இல்லீகலான விஷயம் நடக்கக்கூடாது? எப்படா? எனக்கு அந்த காலேஜ் ரொம்ப முக்கியம் சுவா. சரி ஓகே, நான் காலேஜுக்கு போறேன், நீ பர்த்டே பார்ட்டியை முடிச்சுட்டு நேரா ரேஸ் நடக்கிற அந்த இடத்துக்கு வா அப்படிங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காலை கட் பண்றாங்க. ஜேகே இந்த சைடு அவனோட பர்த்டே பார்ட்டி நடக்கிற அந்த பிளேஸ்க்கு போறான். அங்க குயினுக்கு பர்த்டே பார்ட்டி ரொம்ப பெருசா நடக்குது. பெரிய பெரிய மாஃபியா கிங்லாம் வந்திருக்காங்க. ஜேகேவும் உள்ள போறான். ஆனா பெரிய பெரிய மாஃபியா கிங்கா இருந்தாலுமே ஜேகேவை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறாங்க. இவனை பார்க்கும்போது அவ்வளோ இதுவா இருக்கு. வேணா பிளாக் அண்ட் பிளாக் அந்த கோட் ஷூட்ல தான் இவன் வந்திருக்கான். இவனோட அவுட்ஃபிட்டை பார்த்து பாதி பேர் மிரண்டு போயிடுறாங்க. பொண்ணுங்க எல்லாருமே ஜேகேவை பார்த்து வலிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு வலியுறாங்க. இதை பார்த்துட்டு குயினுக்கு ரொம்ப கோபம் வருது. என்னோட கிங்கு எல்லாருமே இவனை பார்த்து இப்படி வலியுறாங்க, ஆனா இவனை பார்த்தீங்களா, எதையாவது ஒன்று ஒரு பொண்ணை பார்க்குறானா பேசுகிறானா எதுவுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் மூஞ்சி இப்படி சிடு சிடுன்னு வச்சுருந்தா எந்த பொண்ணு தான் இவங்கிட்ட வந்து பேசும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து கிங்கோட அப்பா வந்து கூப்பிடுறாங்க. அதாவது அந்த இடத்துல கிங்காக இருக்கிறவங்க அவங்க கூப்பிடுறாங்க ஜேகேவை. ஜேகேவும் போகிறான். போயிட்டு என்ன கிங் சொல்லுங்கள் அப்படிங்கும். எனக்கு அப்புறம் என்னோடய பிளேஸில் நீ தான் இருக்கணும், என் பொண்ணையும் பத்திரமா பார்த்துக்கணும். எனக்கு தெரியும் அவளை உனக்கு மேரேஜ் பண்ணிக்க பிடிக்காதுன்னு, நீ ஒரு பிரதராக அவளை பார்த்துக்கிறவன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கும். ஜேகே நிமிர்ந்து பார்க்குறான். ஓகே, நான் கண்டிப்பாக அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை குயினும் தான் உட்காந்து கேட்டுக்கிருக்கா. உடனே குயினுக்கு ரொம்ப கோவுறுது. ஏன் ஜேகே, அப்போ உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாதா அப்படிங்கும். எனக்கு எப்போவுமே உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை அப்படின்ட்டு ஜேகே எந்த வார்த்தையுமே பேசல. உடனே அங்கேருந்து கிளம்புறான். அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே மூச்சு வருது. நல்ல வேளை சாமி இவன் கிளம்பிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி. ஜேகவும் வெளியே வந்துட்டு கார்ல தான் ஏறான். காருக்கு முன்னாடியும் பாடி கார்டு, பின்னாடியும் பாடி கார்டு. அவனை சுத்தி பாடி கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஜேகே சொல்றேன், யாரும் என்னை ஃபாலோ பண்ண வேணாம், நீ காரை கொண்டு போய் அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். யாரும் என்னை ஃபாலோ பண்ண வேணான்னு சொன்னேன் அப்படிங்கும். எல்லா பாடி கார்ட்ஸுமே அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த காரும் கரெக்டா அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போயிடுது. ஜேகேக்கு முன்னாடியே சுகா வந்து அந்த ரேஸ் நடக்கிற இடத்துல இருக்கான். ஜேகேவோட பைக்கை அவ்வளோ பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பைக்னா ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதுல ஒரு ஸ்கிராச் கூட விழக்கூடாதுன்னு தான் சுகாவை ரொம்ப பத்திரமா பாத்துக்க சொல்லுவேன். இப்ப ஜேகேவும் அந்த இடத்துக்கு வந்தோடனே 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி போனுச்சு பர்த்டே பார்ட்டி அப்படிங்க. அது ரொம்ப மொக்கையா தான் போச்சு. சரி, உனக்கு எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப நல்லாவே போச்சு அப்படிங்க. கரெக்டா அதே சமயம் பார்த்தா ஜான் சொன்னான் அப்படிங்கிறது. ஜான் வந்து தயாங்கோட கசின். ஒருத்தன் சொன்னேன் இல்ல, அவன் தான். அவனோட நேம் இங்க நம்ம ஜான்னே வச்சுக்கலாம். ஜானும் அதே ரேஸ் நடக்கிற இடத்துல தானே இருக்கேன். அவன் என்ன ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து அந்த பைக் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பான். தயாங்கும் ஜிமினாவும் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஜிமினா வரும்போது எனக்கு இந்த பிளேஸ பார்த்தாலே செம்ம ஹாப்பியா இருக்குடா, ஆனா மச்சான் எனக்கு இப்ப இன்னமும் பயமா இருக்குதுடா அப்படிங்கிறான். எதுக்குடா அப்படிங்க. ஏதாவது பைக்கு நம்ம மேல வந்து இடிச்சிருச்சுன்னா. தயாங்க அப்படியே மேலே கீழேயும் பாக்குறான். என்ன வாயிடா, நீ எங்க இருந்துடா வந்த? உன்னை பெத்தாங்களா இல்ல செஞ்சு விட்டாங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இப்ப பாக்குறான். உடனே ஜிமினா சொல்ற, சாரிடா தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்க. வாய வச்சுக்கிட்டு சும்மா வா ஜிமினா, எதுவும் கெட்டது நடந்துற போகுது அப்படிங்கும். இல்ல ஐம் சாரி அப்படிங்கும். ஜேகேவும் அதே அந்த பிளேஸ்ல இருக்கும்போது ஜேகே கிட்ட போன தடவை ரேஸ்ல தோத்தவன் வந்துட்டு சொல்றான்,
போன தடவை ரேஸ்ல வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், இந்த தடவை ரேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஜேகேக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அன்னைக்கு அந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு. இதனால சொல்றேன், எனக்கு செம்ம டயர்டா இருக்குது, அதனால உன்கிட்ட எல்லாம் என்னால மல்லு கட்ட முடியாது, பேசாட்டுக்கு போய் ஏதாவது சின்ன குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இருந்தா போய் விளையாடு போ அப்படிங்கும். ஏன் பயந்துட்டியா? மாஃபியா கிங் ஜேகேக்கு பயமா அப்படிங்கிறான். டேய் நீ ஓவரா பேசுற அப்படின்ட்டு ஜேகே அடிக்க போகும். உடனே அவன் சொல்றான், முடிஞ்சா உன்னோட வீரத்தை வந்து ரேஸ்ல காட்டு அப்படிங்கும். சரி அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை கொஞ்சம் இது பண்ணுவோம். அவனும் வந்து ரேஸ்ல நிக்கிறான். கரெக்டா அந்த ட்ராக்ல நிக்கும் போது அவன் சொல்றான், பெட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். என்ன பெட் அப்படிங்கிறப்போ, ஜேகே உனக்கு உன் பைக்னா ரொம்ப பிடிக்கும்ல, உன்னோட பைக்கை தான் பெட்டா வைக்க போற அப்படிங்கும். ஏன் பைக்கு பெட்டா முடியாது அப்படிங்கிறான். ஏன் நீ தோத்துருவேன்னு உனக்கு பயமா அப்படிங்கும். நான் தோத்துருவேன்லாம் பயம் இல்ல, என் பைக்குக்கு இதுவா உன்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கும். என்னோட பைக்கும் இந்த பைக்கோட ரேட்டுக்கும் உன்னோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் சேர்த்தா கூட வராதுடா அப்படிங்கும். சரி ஓகே, என்னோட ப்ராப்பர்ட்டி வராது, என்னோட பிரதரோட ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கும். சரி ஓகே அப்படின்ட்டு ஜேகேவும் அந்த ரேஸ்ல கலந்துக்கிறான். அவனுக்கு மனசு ஃபுல்லாமே பைக்கை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கு. அதனால செம்ம ஸ்பீடா வந்துட்டு இருக்கான். இங்கிட்ட ஜேகேவோட ரேஸ பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் கூட்டம் இவங்களோட ரேஸ பாக்கணும்னே நிறைய பேர் வரவும், இந்த சைடு தயாவும் ஜிமினாவும் நடந்து வந்தப்போ கூட்ட நெரிசல்ல அவங்க 2 பேருமே காணாம போயிடுறாங்க. ஜிமினா வந்து அந்த ரேஸ் நடக்கிற ஆப்போசிட் பகுதிக்கு போயிடறான். வேணா நடுவுலதான் அந்த ரேஸ் நடக்குது. தயங்க கூப்பிடுறான், மச்சான் இங்கிட்டு வாடா, எனக்கு இங்க ஒண்ணுமே தெரியல, என்னை வந்து கூட்டிட்டு போடா அப்படிங்கும். தயங்க சொன்ன, நீ அங்கேயே இருடா, நான் உன் கிட்டக்க வந்துடுறேன், நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத அப்படிங்கும். மச்சான் சீக்கிரம் வா அப்படிங்கும். சரி அப்படிங்கிற மாதிரி தயாங்கும் அந்த ரேஸ் நடக்கிற அந்த ட்ராக்ல போய் நின்னுடுறான். ஜிக்கு செம ஸ்பீடா வந்தவன் தயாங் மேல இடிக்கிற மாதிரி வந்திருப்பான். தயாங்க பார்த்தோன்னே அவனுக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல. தயாங்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு பைக் அவன் சைட்ல வளைச்சிடறான். இதனால செம்ம அடி விழுகுது. பைக்குக்கு சரியான ஸ்கிராட்ச் வேற விழுகுது. அந்த ரேஸ்ல ஜேகேனால ஜெயிக்கவும் முடியல. அவன் அப்படியே கீழே விழுந்துட்டு தயாங்க தான் பாக்குறான். பட் ஆனா அந்த இடத்துல தயாங்க இல்ல. தயாங்க ஒரு கை வந்து புடிச்சு இழுத்துருது, நீங்க நிக்காதவா அப்படிங்கிற மாதிரி. இந்த சைடு பார்த்தா அந்த ஆப்போசிட்ல டீம்ல இருக்கிறான், அவன் ஜெயிச்சிடுறான். இங்க செம்ம கோவம் வருது. ஜேகேக்கா ஹெல்மெட் கீழே தூக்கி போட்டு உடைக்கிறான். ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா யார் அவன் எனக்கு உடனே அவன் யாருன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு. சுகம் அதே டயத்துக்கு வருது. டே முதல்ல உன்னோட பிளட்டுக்கு உன்னோட காயத்துக்கு எல்லாம் மருந்து போடலாம்டா, பிளட் ரொம்ப லீக் ஆகுது அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, இந்த ரேஸ்ல நான் தோக்குறது காரணம் அவன் தான், அவன் யாருன்னு எனக்கு உடனே பார்த்து சொல்லு அப்படிங்கும். சுகாவும் ஓகே, இவன் விட்டா சைக்கோவா ஆயிடுவான் போல அப்படின்ட்டு ஜேகேவை அந்த பிளேஸ்ல இருந்து கூட்டிட்டு போறாங்க. தயங்க ஒரு கை பிடிச்சி இழுத்துச்சுல, அது நம்ம யாருன்னு நாளைக்கு பாத்துக்கலாம். ப்ளீஸ் கைஸ், நான் ஏதாவது கொஞ்சம் சொதப்பி இருந்தேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு, இருந்தாலும் எனக்கு வாய் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான். சரி கைஸ், நாளைக்கு கண்டிப்பா நான் எபிசோட் போட்டுருவேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஓகே பாய்.